என்ன மைக்கும் தெரியல, இடமும் தெரியல. பாதையில கொண்டாந்து அதுக்குள்ள முளை குச்சி அடிச்சது. ஆமா, முளை குச்சி மாடு கட்டி கிடச்சி கறக்க வந்தியா? ஓ, மாடு வேற கட்டி போட்டு கயிறு வேற துங்க விட்டுருக்கு. மேய்ச்சலுக்கு நெட்டு கயிறா போட்டுருக்கு பாரு. ஹரியோஹரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஹரியோஹரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. அரிசி வேணும், பருப்பு வேணும், அதுக்கு நெய்பால் வேணும். அரிசி வேணும், பருப்பு வேணும், அதுக்கு நெய்பால். அரிசி வேணும், பருப்பு வேணும், அதுக்கு நெய்பால் வேணும். அரிசி வேணும், பருப்பு வேணும், அதுக்கு நெய்பால் வேணும். ஆக்க வேணும், இறக்க வேணும், அவ்வளவு நானும் நீங்க வேணும். ஆக்க வேணும், இறக்க வேணும், அவ்வளவு நானும் நீங்க வேணும். ஆக்கி தின்னு போட்டு அவ்வளவு நானும். அரிசி என்னவா? அத ஆக்கி தின்னுட்டு அவ்வளவு நாள் வயசுக்கு ஆளுக. அது இல்ல நம்பி, நேக்கு வயசாகி போயிட்டுது. ஆமா, அவ இன்னும் சின்னதாவே வச்சிருக்கா. எதை சின்னதா வச்சிருக்கா? வயசுடா. அதனால ஆக்கி சாப்பிட்டுட்டு அவளு நானும் அப்படியே படுத்து தூங்குவான். தொட்டு கும்பிட்டுட்டு தூங்க வேண்டியது. அது சாரி. ஏன் அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டேன்? ஆமா ஆமா, போயிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுங்க. வந்துடுறேன், கவலைப்படாம வந்துடுறேன். அதனால தம்பி, ஆமா, ஐயா ஐயா, இந்த வேவாத வெயில்ல ஒரு காக்கா குருவி இல்லாத இடத்துல ஏன் 4 பேரும் உட்காந்துருக்கீங்க? களை எடுக்க போறியா? ஓ, தகர கொட்டா போடுறவன் நானு. தோசை கல் விற்கிறவனா? எல்லாம் வியாபாரிவள? எல்லாம் ஆம்லெட் போடுறோம். சரி சரி, இது கேஸ் அடுப்பு. ஆமா, இது தோசை கல்லு. சிலிண்டரை கொண்டு அங்க வச்சிருக்கீங்க. அவரு இல்லடா பாஸ்கர், அவரு காட்டு ரோஜா. ஏதோ வியாபாரம் ஓடிச்சா? ஏதோ உங்களோட சேர்ந்து நானும் வந்துட்டேன். கேஸ் அடுப்ப எவன் தூக்க போறான்? ஆமா, இது கேஸ் எப்படி பிடிக்கிறது? இல்ல இதுல நான் என்ன கேக்குறேன், கேஸ் அடுப்பு இங்க இருக்கு, சிலிண்டர் அங்க இருக்கு, சட்டியும் தோசை கல்லும் இதுல வச்சிருக்கிய, தோசை எப்படி விடுவ? அப்படியே வச்சுக்க, ஒரு சனம் வாங்காது உன் தோசை கல்ல. ஆமா, அதுதான் இம்மா நெல்லி நெளிஞ்சு கிடக்க. அரியன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அக்னி பகவான் ஹரிச்சந்திரனை சோதிப்பதற்காக காலண்டர் வடிவா இங்க வந்திருக்கேன். காலண்டர் கிழி, ஆனா தேதி ஒண்ணுதான் இப்படி காட்டும். இன்னைக்கா 1 கீழே 2 ஓடாந்தாண்டா, வாய் கிழிஞ்சு விடும். இந்தாண்ட தடியும் இருக்கு பாரு கையில. லே முத்தையனை கூப்பிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறான். வந்துடுறேன்டா புட்டிக்காரன். அடுத்து அடுத்து அடாடா, அது போதுண்டா. முத்தையோ, இவாடா, பெரிய அநியாயம்லாம் நடக்குது. என்ன பண்றானா அவன் பண்ற அநியாயம். அதுவும் செய்யறீங்களா? கல்லறக்க வந்திருக்கீங்களா? காலாவ போடுற பாட்டி போலுக்கு. ஏ முண்டா முண்டா, இப்பதான்டா நல்லா இருக்கு. பின்னால நிக்கிறது யாரு? அது முழுத்து.
லே இங்க வாடா ஜவா லே தாத்தா இங்க இருக்கும் பாடுறா ஒரு ஆசனத்தை எடுத்தாந்து போட்டு தாத்தாவை உட்கார வச்சு அப்புறம் எதா இருந்தாலும் கேள்றா சொல்றேன் போய் ஆசனம் எடுத்துட்டு வா இங்க கொண்டாந்து போடு இவ்வளவு பேர் உட்கார்ந்து பத்து கிடக்கையா அது வந்து வேண்டிக்கிட்டு சிலது வேண்டி இருக்கும் மாவுளுக்கு போடுறேன் மாலை கட்டியாந்து போடுறேன் முத்தெடுத்தாந்து கொட்டுறேன் இப்படின்னு வேண்டி இருக்கும் இதெல்லாம் என்ன வேண்டியிருக்கு தெரியுமா காளியம்மா மகமாயி பேச்சாயம்மா உனக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணி திருவிழா நடத்தி ஊர்ல கூத்து வச்சாங்கன்னா கூத்தாகணும் ஆடட்டும் சூத்தாகணும் பக்கம் வச்சு நான் படுத்துக்கிறேன் நீனா பாரு எல்லாம் எப்படி படுத்துருக்கு பாரு அப்படின்னு வேண்டியிருக்கு இப்ப கலப்புனா வேண்டுதல நிறைவேறாது இப்ப என்ன பண்ணிட்டு படுத்து கருப்புறார காலை தண்ணி பரப்புறாருன்னு கிடக்கு தூங்கட்டும் இந்த மாதிரி காலையில சூரியன் கிளம்பிதான் சூத்துல குத்தி கிளப்பி விடும் சரி அது போயிட்டு போகுது இது படுத்து தூங்கி அது வேண்டி அது இப்போ வேண்டினத்தை நிறைவேற்றுது ஏதோ சன்னிதானத்துல திருவிழாவோ நாடகமோ வச்சா வந்து நாடகம் நடக்கிறதுக்கு எதுக்கு நான் படுத்து தூங்கி விட்டு போறேன் அது மட்டும் இல்லடா இது வந்தோடனே படுத்துட்ட காலையில தான் எந்திரிக்கும் ஏடா லே இது வந்தோடனே படுத்து கிடக்கா இது நல்லா தூங்கி விட்டு காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம் சில இது நாடகம் பார்க்க வராது கேட்கும் என்ன நாடகம் நல்லா நடந்ததா இது பார்த்தால ஆமா கிழின்னு கிழிச்சானோ போ அப்படின்னு போற போக்கில் இது கிழிச்சு விட்டு போடுவோம் இங்க போடுறா போடு என்னடா இது கரட்டி போடுறாங்க கட்டி போடு கட்டி போடு ஒரு வேலை சொன்னா உருப்படியா சொல்றோம் இல்லையா இதான் பெரட்டியா ஆமா இதான் பெரஸ்டி ஆமா ஆமா அவன் குழந்தை பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன் விளக்கமா சொன்னா செய்வான் ஆசனத்தை எடுத்து என் ஆசன வாய்க்கு நேரம் போடு கம்முனாட்டி போயிட சொன்னத்தையும் செய்ய மாட்டாங்கிறான் செஞ்சத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படியே உட்காரு இத பிடிச்சு மாடு அவர் தான் வயசான காலத்துல சொல்றாரு பிடிச்சி வைக்கிறீங்க என்னது எங்க கொண்டு வச்சிருக்க நீ தானே அங்க வைக்க சொன்ன அது பேசுமா ஏன் பேசாதா ஏன் அது ஊமை சாமியா இல்ல உங்க வீட்டு குலதெய்வமா எதுக்கு குலதெய்வம் குலதெய்வமா அப்பனா அதுக்கு கிடா வெட்டலாமா கிடா அப்புறம் வெட்டலாம் போய் மம்பட்டி எடுத்துக்கிட்டு வா ஏன் உன் குலதெய்வம் பிள்ளாமுச்சிக்குள்ள கிடக்கு பிள்ளாமச்சிக்குள்ள கிடக்கா சுத்தி செட்டி விட்டு கோலம் போடு மூதேவி பேசுற இடம் எங்க இருக்கு எங்க கொண்டு வைக்கிறிய நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது பேசாது இந்த உலகத்தை உற்பத்தி பண்ற ஒரே சக்தி படைத்த ஊமசாமி அப்ப அதுக்கு கிடா வெட்டலாம் ஊர்ல மாட்டிட்டு உதவாங்கன்னா கூட ஒண்ணும் தெரியாத மாதிரி உள்ளே படுத்திருக்கோம் நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லாது என்னைக்கு அதுக்கு ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டு உதவாங்க போதே தெரியல இப்ப தெரியாது அந்த சாமி அப்படி சொல்லி வாய்க்கு நேரம் வைடாது அங்க முடிச்சு வச்சுட்டாங்க சொல்லிட்டு ஐயா அப்படி சத்தம் போடுற இது யாரு கொழாது அது வந்து நாகா கோலா நாகா கோலாயா நல்லா செய்தான்னு சோசனை பண்ணு அது நல்லா செய்யும் அங்க வீட்டுல போய் பாரு எது செஞ்சுக்கிட்டு கிடக்கணும்
சரி தாத்தா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா. சம்பளமா கொடுப்பாடுறா வாடா கிருஷ்ணமூர்த்தி அண்ணன். கால் முறிஞ்ச இந்த கண்ணையே 100 போன் பண்ணியிருக்காரு வந்துடுறியான்னு. உன் புண்ணியமா இரு. கால் முறிஞ்சி திருவாரூர் ஆஸ்பத்திரியில் கிடந்தண்டா. வந்து ஒரு போன் பண்ணாரு. மறுநாளே ஆப்ரேஷன் பண்ணிட்டான். அவர் யாருக்கு பண்ணாரோ உட்காந்துருக்கிற காளியம்மனுக்கு தான் தெரியும். பீடியா? இல்ல, தாஜ்மஹால் பீடி. என்னடா சந்தேகம் உனக்கு? ஒண்ணும் இல்ல தாத்தா. ஒண்ணுமே இல்லையா? இல்ல. அப்ப விட்டுரு. விட்டுருமா? உனக்கு வந்து இப்ப வயசு என்ன? என்ன செஞ்ச? சிரிச்சியா பைப்பு காட்டினியா? இல்லடா, சந்தேகம்னு சொன்னியே, ஏதோ உலக அதிசயத்தை கேட்க போற போல் இருக்கு. குழந்தைக்கு புரிய வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில உன் சந்தேகம் என் வயசுல தானே? ஆமா தாத்தா, ரொம்ப நாளா நான் கேட்கணும் தான், ஆனா அது நேரம் இல்ல. சொல்றேன்டா. 1942 பிறந்தவன்டானா. அதுல இருந்து ஆது மாடு கேது உம்பு கிளவேங்கி பிளவாங்கி மாது சிங்கள வேது போதுமணி விஜயலட்சுமி. வயசு கேட்டா போதுமணி, கௌதமி, ராபிணி, ரூபிணி, சாந்தி, ருக்குமணிங்கிற. இது பேர் என்ன? போகுதா? அது வேற பேச்சு ஆயி. அதாவதுரா தமிழ் வருஷத்தை என்றேன், எண்ணி பார்த்துட்டேன். ஏன் ஊழ விடுது? இல்ல, வயிற்ற பசிக்குதான். சுத்தமா நீட்டி விடு. அதாவது விடிஞ்சா எம்புது. வயசை கேட்டேன். அப்புறம் என்ன? வயசு தாண்டா சொல்றேன். விடிஞ்சா எம்புது. யாருக்கு? எனக்கு. உனக்கு எம்புனுச்சுன்னா எனக்கு படுத்து கிடக்கா? இல்ல, நீ ஏதாவது ஏட்டி புட்டி பேசுனீங்கன்னா ஜோலி கொடுத்துட்டாமா. ஏதாவது ஏட்டிக்கு புட்டி நீ பேசினு வச்சுக்க, அப்படியே இந்த பணக்காமண்டே திருவி எடுத்து விடும். வயசு கேட்டா அப்புறம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. என்ன எம்புதா? எம்பும் தடிக்கம் படுத்து 2 வச்சா சேவிட்டு முண்டோம். வயச சொல்லியானாக்கா எம்புதான். ஓஹோ, அப்ப விடிஞ்சா எம்புது. இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான். என்னது? இன்னைக்கு ராத்திரியோட முடியுது. எழுத்தி ஊம்புது. எடுத்து ஊம்புதா? இப்ப அவருக்கு வந்து எடுத்து ஊம்புது. தப்பா சொல்லாதடா. 71, 72, 73, 79. 79 விடிஞ்சா 80. இவங்கிட்ட மண்டே பிச்சு. ஓஹோ, 80 வயசு. அடுத்த வருஷம் இதே நாள் வந்துட்டுனா 81. கொண்டு போய் நாகட்ட காட்டு. ஏன்டா செவிட்டு. சரி, உனக்கு 80. இப்போ மாமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வயசு என்ன? அவ சின்ன குட்டிடா. சின்ன குட்டி, சொரு குட்டி. ஒரு 2 கிடா நான் விடு. செரு குட்டிடா. செரு குட்டியா? நல்லா வெற குட்டியா 2 விடு. அவளுக்கு 3 3 7. 3 3 6யா? ஆமா, பெரிய கணக்கு வாத்தியார் போறான். பூரானா? எனக்கு தெரியும்டா, பேசாமறா. எனக்கு முன்னே நீ பிறந்துட்ட. சரி, நீ சொல்லு. 8 8 12. 8 8 12. 6 6 13. 6 6 12யா? இல்ல, ஏட்டி புட்டி பையனா செவிட்டாரே அரைச்சு விடுவேன். சரி, அப்ப நீ ஐயரா ஆசாரியா? எந்த மசரா இருந்தா உனக்கு என்னடா? கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா சரிதானே. நீ எந்த அளவாச்சு சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு வயசு சொல்லு. மனசுக்குள்ளே கூட்டுறா. நீ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. எனக்கு இதுக்கு வர்ற வேலை. அவளுக்கு நாளையோட 20. நாளையோட 20. அப்ப 2 குடம் தண்ணியை ஊற்றி விட தொலைன்னு இருக்கும். இது என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? என்னது? மண்டைய பொழந்து விடுவேன். நீ மண்டையா தான் பொழப்ப. உன் பொண்டாட்டி வந்துச்சுன்னு வச்சுக்க.
இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியாது. செவிட்டு வயசு பொண்டாட்டி வயசை கேட்டாக்கா 20 தான். நான் உள்ளதான் சொல்ல முடியும். என்னது ஆயிஷா அவளுக்கு 20. ஓ 20 வயசாயா? அட யார்டா செவிட்டு கம்யூனிட்டி பல்லு இல்லாத கம்யூனிட்டி சொல்லுவில 20 வயசு. சரி உனக்கு 80 அதுக்கு 20 எப்படி 60 வயசு வித்தியாசத்தில் அதை நீ கல்யாணம் பண்ண? லவ் பண்ணியா? இல்லடா அவ நேக்கு வாக்கப்பட வந்தது 7ஆம் தரம்டா. எது அவ 7ஆம் தரமா? என்ன உழவர் தேவை வச்சு நடத்துற? ஏண்டா செவிட்டு கம்யூனிட்டி அவன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒத்துழைய போட்டு கிடக்கிறான். இது 7 தாரம் என்ன கிடைய மாடா சேர்க்குற? இல்லை 100 நாள் வேலைக்கு ஆள் சேர்க்குறியா? நீ யாரா என்ன கேட்கறது? ஏன் இஷ்டம்டா. என்னது 7ம் செய்வேன், நான் நினைச்சா 8ம் செய்வேன், நான் நினைச்சா 9ம் செய்வேன். அதை செய்ய அதுதான்டா நல்ல வேலை. நேரம் மன்னார்குடி போ, நிறைய நிற்கும் 9 அதை மூதேவி தாரம் 9 நாளும் செய்வேன். கருமம் அதையா நான் சொன்னேன். இப்போ 9 செய்வேன். நீ 9ஆம் தரவனாலும் நான் செய்ய உண்டா தகுதி இருக்கே என்கிட்ட. நீ யார் கேட்கறது? சரி நீ எந்த இடம் வச்சு செஞ்சுட்டு போ. 7 தாரம் கல்யாணம் பண்ணியா? இந்த 7 தாரமா போயிருக்கா? ரயில் கிளம்பிட்டு போங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க. ரயில் கிளம்பி 4:30க்கு போய் போ. என் சொந்த கதைடா, அது பெரிய கதை. என்ன இங்க இருந்து மன்னார்குடி நீட்டு இருக்குமா? பெரிய கதை அது இல்லடா. முத கல்யாணம் பண்ண அவ என்னை விட்டுட்டு செத்து போயிட்டான். நான் இன்னைக்கு இவங்கிட்ட வந்து மாட்டினேன் பாருடா. எல்லாரும் சாகும் பொழுது புரிஞ்சனை சேர்த்துக்கிட்டு சாகுவா. இவன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு செத்து விட்டு முதல் செத்து விட்டா. எப்ப முத கல்யாணம் பண்ணி நம்மள விட்டுட்டு செத்து போயிட்டாலோ இனிமே வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க கூடாது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காம ரொம்ப காலம் வைராக்கியமா வாழ்ந்த கட்டது. என்ன ஒரு 15-20 வருஷம் இருக்குமா? அங்கெல்லாம் போவாத. கிட்டத்தட்ட என் ஆத்துக்காரி முததாரம் செத்ததுல இருந்து அவளையே நினைச்சுக்கிட்டு சுமாரா கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் வரைக்கும் நான் வேற கல்யாணம் பண்ணேன். பாலுகளை ஊற்றினியா இல்லையா? அதெல்லாம் உள்ளே செஞ்சுட்டேன். என்னமோ அது செத்தது இவன் செத்துருக்க கூடாதா? 13 நாள் இருந்துக்கிறான்டா. அவ்வளோதுக்கு அவனுக்கு இருக்க முடியல. ஆமா அந்த செத்த 13 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ண. ஆமா அது இருக்கா இல்லையா? 13 நாள் கழிச்சு 2ஆம் தாரத்தை போய் செஞ்சேன். என்ன செஞ்ச? கல்யாணம்டா. வேற ஒண்ணு தெரியல செஞ்சேன். அவளும் நான் கொடுத்து வைக்கல. புழுக்கா கொடுத்து வைக்கல புல் இருக்குடா. அவதான் செத்து போனால இவ இருக்கப்படாதா? திடீர்னு ஒரு நாள் இவ இறந்து போயிட்டா. ஏன் சிரிக்குது? ஆமா உன் குடும்பத்தை பார்த்து சிரிக்குது. நீ நடந்துட யோக்கியதில்ல. இன்னும் எவ்வளவு உன் குடும்பம் சிரிப்பா சிரிக்க போதும். முதல் தாரம் என்ன ஆனிச்சு? அவதான் செத்து போனவ. 2ஆம் தாரம் இறந்து போயிட்டா. செத்து விட்டான்னா என்ன, இறந்து விட்டான்னா என்ன? 2 தாரம் இல்லையாடா கம்யூனிட்டி. இவனுக்கு உனக்கு மூளை எவன் வச்சான்? சரி அது வேண்டாம், அதோட கலந்து போகுது. சரி 3ஆம் தாரம்? 3ஆம் தாரம் போய் செஞ்சேன். எங்கட வச்சு செஞ்ச? மணவரையில தான். அவளும் நான் கொடுத்து வைக்கலடா. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு உயிர் போயிட்டு. உனக்கு என்ன மயிறு பூட்டா? அதையும் சாவ வச்சுட்டியா? அவ சாவுல
உயிரை விட்டுட்டா. ஏன் உனக்கு என்ன மூளை நட்சத்திரமா? மூலங்குடி தான் இந்த கம்யூனிட்டி வீரமணி வாங்கியிருக்கான் போல் இருக்கு. என்ன போட்டானோ போடலையோ. ஏன் பிள்ளைர் வாழை எடுத்துட்டு வர? சரி, 3ஆம் தாரம் உயிரை விட்டுட்டு 4ஆம் தாரம் 4ஆம் தாரம் நல்லா தாண்டா இருந்தா. என்ன நடந்ததுன்னே எனக்கே தெரியல. திடீர்னு ஒரு நாள் மூச்சு நின்று போயிட்டு. என்ன நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட நான் மாட்டணும். சரி, 5ஆம் தாரம் நல்லா இருந்தாடா. 5ஆம் தாரம் இருக்கு போல இருக்கு. 5ஆம் தாரம் இருக்குல்ல. குளிக்கணுண்டி. வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வா. என்ன ஸ்நானம் பண்ணு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு போய் பைப்படியில் நின்றுட்டு கோமணத்தை அவுத்து வச்சுட்டு பார்க்குறேன். வெந்நீரே வரல. என்னடா காணுமே, என்ன அடிப்படையில் போய் பார்க்குறேன். திடீர்னு பொணமா கிடக்குறான். சரி, அது வெந்நீர் வச்சிச்சுல. எங்கன்னா நின்று வச்சிச்சு? அடுப்படியில தான். நீ கோமணம் ஊத்தில? எங்கன்னா நின்று அவுத்த? அது ஓரமா பைப்படியில தான். கோமணத்தை அவுத்தத்தை இது பார்த்துருக்கு. இதுக்கு மேல இருந்தோம்னா நம்மளை கொன்னுடுவானா? அது வெந்நீருக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு ஏடா, பொண்டாட்டி தான் கட்டி குடும்பம் பண்ணியா, பூனையை கட்டி பண்ணணும். சரி, 5 தாரம் போச்சு. 6ஆம் தாரம் அகால மரணம் அடைந்து சிவலோக பதவி போயிட்டா. நீ எங்க எம்எல்ஏ பதவியில இருந்தியா? பாரு, ஏற்றி இப்படிலாம் என்கிட்ட பேச. இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசினா சங்க கடிச்சு உறிஞ்சு. சரி, இப்ப இந்த 6ஆம் தாரம் கட்டினே, அது என்னாச்சு? 7ஆம் தாரம் அவ்வளவுதான். அப்படியே பார்த்துக்கிட்டே வச்சிருக்கேன். 7ஆம் தாரத்தை ஆமா அப்படியே வச்சுக்க. ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ ஒன்னும் செய்யாத, அப்படியே பார்த்துக்கிட்டு வச்சிரு. கூப்பிடுவேன், அப்படியே வெறிக்க பார்ப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். அதான் சரி, அதுதான் நல்லது. அப்படியே பார்த்துக்கிட்டே இரு. சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ₹1 சூடம் வாங்கிக்க, கொண்டு போய் கொளுத்தி எதுக்க காட்டி அப்படியே காட்டிக்கிட்டு இரு. என்ன சாமி அவ வச்சிருக்கா? ஏன் வச்சிருக்க? நீ பார்க்கல? என்கிட்ட அவ காட்டலையே. என்ன கிட்ட காட்டுனுச்சே? நான் ஒரு நாள் 10 வாங்கி கொளுத்தி சொறி விட்டு வந்துக்கிறேன். இல்ல பாரு, இந்த பாரு, இதுக்கு மேல நீ என்னட்ட பேசின அவருக்கிட்ட உங்க ஒக்காலா கோல். பொண்டாட்டி கட்டினானா ஒரு பொண்டாட்டி கூட இல்லை. 7ஆம் தாரத்தை கட்டி பேசாம வச்சுக்கிறானா. சரி, அது போயிட்டு போதியா. இந்த 7 தாரத்துக்கு புள்ளகுள்ள எதுவும். அடி வேளாங்கண்ணி மகமாயே. வேளாங்கண்ணி மாதாயா மாத்தி விட்டாங்கள. மாத்தி இப்ப திருப்பி வச்சுக்கிறானு. ஏன் நாகூர் முருகா? நாகூர் ஆண்டவர் சாமியை மாத்தி போடுவான் எல்லாம் சாமி. அங்க எல்லாம் வேண்டுன்னு. என்ன வேணும்? புள்ள வேணும். புல்லா வேணும்னு வேண்டிக்கிட்டியா, புல்லு வேணும்னு வேண்டிக்கிட்டியா? முததாரம் வந்தால. ஆமா, அவளுக்கு சுத்தமா புள்ளையே இல்லை. முததாரத்துக்கா? 2ஆம் தாரத்துக்கு சுத்தமா குழந்தையே இல்லை. புள்ள இல்லைன்னா என்ன, குழந்தைன்னா என்ன? 2 தாரம் இல்லையாடா? நிஜமா அவனுக்கு மூளை எவன்டா கொடுத்தான்? சரி, 3ஆம் தாரத்துக்கு அவளுக்கும் ஒரு புத்திர பாக்கியம் கூட இல்லை. புத்திர பாக்கியம்? ஆமா. 4ஆம் தாரத்துக்கு அவளுக்கும் ஒரு வாரிசு கூட இல்லை. பிள்ளையோட இல்லையே. 5ஆம் தாரத்துக்கு அவ கர்ப்பமாவே ஆகலடா. கொண்டு போய் கரை மாட்டில் விடு. காரணம், டாக்டர் அவளுக்கு கர்ப்பப்பை சரியில்லைன்னு சொன்னான். சரி, நான் போய் மன்னார்குடியில கேட்டேன். அந்த கம்யூனிட்டி பைய கேரி பைய கொடுத்துட்டான். கீழே கட்டி தொங்க விட்டியா? விட்டேன், கர்ப்பமா ஆகல. அது போய் பாரு, நான் இப்போ நம்பி இருக்கும். கீழே தானே கட்டி தொங்க விட்டுருந்த. 3 நடை போட்டுச்சுன்னா பையன் நம்பி போடும். எவரு ஏட்டி புட்டியா என்கிட்ட பேசணும்னு வச்சுக்க. என்னது? அட, கர்ப்ப பையக்கும் கேரி பைக்கும் சேலம் தெரியாது. கல்யாணம் 7 தானே பண்ணான்னு செவிட்டு மொண்டாட்டியை போட்டு. சரி, இப்போ இந்த 5ஆம் தாரத்துக்கு அவ சுத்தமா மாசமாவும் ஆகல, புள்ளதாச்சாவும் ஆகல.
அப்போ 2 தலைமுட்டை எடுத்து எதுக்க கட்டி விடு. 6ஆம் தாரத்துக்கு இப்போதான் 7ஆம் தாரத்துக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன உரம் வச்சு கலப்புறியா? உள்ளக்கிடா ஏன் உனக்கு என்ன மாடு மிரிச்சு விட்டா? மாடுலாம் இருந்தது, பால்லாம் கறந்து குடிச்சாலுவா பிறக்கல. எப்படி பிறக்கும்? ஜவர்ரா தாத்தா அவ்வளவு வசதியா இருக்காரு, வாய்ப்பா இருக்காரு, நம்மள வளர்க்குறாரு, அவருக்கு புள்ள இல்லையே அப்படின்னு இந்த ஊர் உலகம் எப்படி வேணாலும் பேசட்டும், நீ பேசாதடா. என்ன பேச வேண்டாங்கிற? ஏன் தெரியுமா? உன்னை 3 மாசத்து பிள்ளையில இருந்து நான் வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு பெரிய ஆளா வச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா உன் பொறப்புல ஒரு பெரிய உலக அதிசயமே அடங்கி இருக்குட. யாரு பொறப்புல? உன் பொறப்புல. அடப்பாவி, இது நீ எங்க அம்மா என்னகிட்ட சொல்லலையே. உன்னை பெத்த அம்மா இருக்காள, அவ ஒரு படிதாண்டாத பத்தினி தெய்வம். சொல்லாத. எங்க அம்மா பத்தினி உத்தமி. ஆமா, எங்க அம்மா என்ன ஒண்ணு சிரிக்காத. என் வேதனையை பார்த்து நான் சிரிக்கிறானா? சரி தாத்தா, அந்த ரகசியம் என்ன தாத்தா? இப்ப சொல்லணுமா? இப்ப சொல்லு தாத்தா. கல்யாணம் பண்ணி மன்னார்குடி கீழபாலத்துல ஒரு பெரிய மைக்கு கட்டி அன்னைக்கு சொல்லுவோம்னு மறைச்சு வச்சிருக்கேன் தாத்தா. அது வரைக்கும் தாங்காது தாத்தா. இப்ப சொல்லு தாத்தா. கேட்குற, சொல்லலைன்னா வருத்தப்படுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. 3 மாசத்து பிள்ளையாணி இருக்கும்போது துணியை போட்டு மூடி அப்படியே உங்க அம்மா அகத்து தூக்கிட்டு வந்தா. யார? ஒன்ன. என்ன? ஒன்னாந்து என் காலடியில போட்டு, ஐயா அவனை பத்திரமா வளர்த்த ஆளாக்குங்க, ஒருவேளை பெரிய ஆளா வந்துட்டான்னா உங்க புள்ள இல்லாத குறைய போக்கி நீங்க சொன்ன வேலையெல்லாம் கேட்டுன்னு இருப்பான் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஏடி 3 மாசத்து குழந்தை மாதிரி தெரியறது, உன் சொந்த பந்தத்துல ஆள் இல்லையா, அவள்கிட்ட கொடுத்து வளர்க்கப்படாதா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் நீ பிறந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னான். நான் பிறந்த ரகசியம் எங்க அம்மா சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது உங்க அப்பா உடல்நிலை சரியில்லாம செத்து போயிட்டானா. எங்க அப்பா? அவன் செத்து சரியா 3 வருஷம் கழிச்சு தான் நீ பிறந்தியான். என்னடா அது புதுசா கதை விடுறான்? ஏதாத்தா 3 மாசத்து பிள்ளையில கொண்டாந்து எங்க அம்மா ஒன்னுகிட்ட கொடுத்தாங்க. எங்க அப்பா செத்து 3 வருஷம் கழிச்சு நான் எப்படி பிறப்பேன்? அப்பன் செத்ததுக்கு அப்புறம்? அது உங்க அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேச்சியம்மா கோயில்ல போய் உங்க அம்மா வேண்டினாலும் என்னமோ சரி நீ இந்த உலகத்துல விட்டுட்டு போயிட்ட. சொச்ச காலத்துல நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்ல, இப்படி விட்டுட்டு போயிட்டேடா பாவி அப்படின்னு வேண்டியிருப்பா போல் இருக்கு. இதை காலை வாங்கிட்டு இருந்த பேச்சாயம்மன் கோயில பூசாரி கொல்லை பக்கமா அழைச்சிட்டு போய் 90 குணூறு போட்டாரா என்னமோ. எங்க அது வீட்டுக்கு போகுது, ஏன் அதை முறைக்கிற? இதோ போய் பாரு. நானும் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். போய அம்மாச்சி, ஏன் நீ போ. எவ்வளோ நேரம் தான் நீ சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். சேச்சத்த கண்ணை மூடு. அதனால நான் சொன்னதை காலை வாங்கினியா? என்னது? பேச்சாய் கோயில வேண்டியிருக்கா எங்க அம்மா. இதை காலை வாங்கின பூசாரி கொல்லை பக்கம் அடிச்சுட்டு போய் 90 போட்டாரோ என்னமோ. அப்ப நான் வந்து பூசாரிக்கு பண்ணவனா? என்னமோ ஒரு மூஞ்சும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. எங்க பூசாரியா காணும்? கூப்பிட ஒரு பூசாரி மூஞ்சா ஒரு மூஞ்சி ஒன்றா இருக்கும். இதெல்லாம் காலையில பேசிக்கொண்டா. உன்னை புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு எதிர்த்து பேசாம இப்படியெல்லாம் பேசாம இருந்தீங்கன்னா உன்னை சும்மா விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா. வளர்த்த பாசம் இல்லையா? பாசம் உங்களை விட்டுமா? உன்னை சும்மா விட்டா அந்த உட்காந்துருக்கிற சனம் என்ன சொல்லும்? அதனாலதான் இந்த பேச்சு ஆகி நேரம் 55 நாளா கடந்த உன்னை கிளப்பி விட்டு. ஆமாண்டா, நீங்க செஞ்ச புண்ணியம் தான் தாத்தா. உண்மையிலேடா நல்லா இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன். காலில் எலும்பு உடஞ்சி 50 நாள்ல நடக்கிறேன்னா அவ கொடுத்த சக்தி. உண்மைதான் தாத்தா. நானா நடக்கிறேன். அதனால சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சொல்றது பேசுறது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் சாகுற போது ஒரு நிலைமை வந்தா பெரிய பத்திரம் ஒண்ணு வாங்கிட்டு வந்து எல்லா சொத்தையும் ஏழைப்பாளைக்கு அது விட்ட கொடுத்துட்டு கடைசியா என் கீழ்கண்ட சொத்தை உன் பேர்ல உயிலா எழுதி வச்சுட்டு தான் சாவும். தாத்தா செத்தன்னா உன் சொத்தை விட்டுறாத, கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவு.
அதில் வந்து மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு முத்தம் கொடு. அப்படியும் என் சொந்த பந்தம் தூக்கிட்டு போனால் கேமரா எடுத்துகிட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்து உன் கழுத்தில் மாட்டிக்கிட்டு மன்னார்குடி கீழே பாலத்தில் உட்காந்துக்க. பிச்சை தாத்தா ஞாபகம் வரும்போதெல்லாம் அதில் ஒரு முத்தம் கொடு. நினப்பு இருக்கம்மா, சொத்து நினப்பு. எந்த கீழ்கண்ட சொத்து எனக்கு? அடியில் கண்ட சொத்து தான். என் அடியில் கண்டது தொங்குதுல, அதை கொண்டு போய் நாகட்ட போடுறாங்க உட்காலாம் ஓய்வோட. அவர் இந்த இவ்வளோ சொத்து வச்சுக்கிறாங்க, நல்லா மறக்கா போயிடுச்சு. அது எனக்குண்ணா. அதையிலையும் நான் இப்போ 4 பக்கமும் என் பேரை எழுதி அதை நான் அப்படியே கழுத்தில் மாட்டிக்கணுமா. அது பாலத்தில் போய் அது பட்டில் நான் தொங்குற மாதிரி தொங்கும். நான் அதில் முத்தம் விடுறேன். போட்டோ கைட்டி கீழே வச்சுறாரா? மைக் செட்டுக்கார பையன் 2 பேரும் எடுத்துக்கிட்டு ஒன்று ஏமாற்றி விடுங்க. அதை மைக் செட்டுக்கார பையன் எடுத்துகிட்டு போய் தொங்க விட்டு மணி அடிக்க வேண்டியாதான். அது கடந்துட்டு போறது பிறந்தாத்துக்கு போனாலும் ஆத்துக்காரி. ஆமா, அவங்கடா என்ன காணும்? ஆஹா, அதை தான் சொல்ல வந்தேன். ரயில் வருது. ரயில் இல்ல, அது ரயில் வருது. ரயில் அது காரே என்னமோ வருது. தாத்தா, நம்ம மாமி இருக்கால, அவர் வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? யார? தெரியாது உங்களுக்கு? என்னடா பொந்தாத்துக்கு போனால அங்க ஒரு விஷயம் நடந்து போச்சு. எது நடந்தாலும் பரவாயில்ல, அவளை கூப்பிடு, நான் பார்க்கணும். அவ்வளவுதானே? மாமி, மாமி வாங்க வாங்க வாங்க, தாத்தா வந்துட்டார், வாங்க. சாணி போடுறீங்களா? என்னடா மணி 4 இருக்குமா? காலையில வச்சுக்கிறோம் உனக்கு கச்சேரி. ஏண்டா அபி முத்தையா, என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வேண்டா, தடி கட்டங்க போறவனே. தாத்தா பார்த்து மாசம் 3 ஆகுறது. 52 நாளா கால் முறிஞ்ச கிடந்த வழியே தெரியலடா என் ஆத்துக்காரியை பார்த்தோன்னே. ஏண்டா அபிஷு, தடி கட்டையில போற நோக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறதா? அப்பே தாத்தா சொல்லுவார், முத்தையனுக்கு பருப்பை காமிக்கிறத, முத்தையனுக்கு பருப்பை காமிக்கிறத. நோக்கு பருப்பை காமிச்ச பாரு, நேக்கு இது வேணும், இன்னமே வேணும். ஏண்டா அபி, நோக்கு என்ன குறை வச்சிருக்க? அவளை 7ஆம் தரமா நான் கல்யாணம் பண்ணாலும் தம்பி தூக்கு பண்ணாலும் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி நான் வச்சிருக்கேன்? எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? கல்கண்டு மாதிரி வச்சிருக்கேன். ஆமாண்டி, இங்க உள்ள கல்கண்டு இல்ல, இவன் போட்டு சப்பிட்டு போயிடுவான். ஐயோ, எந்த கல்கண்டு? என்ன கல்கண்டு? சீனா கல்கண்டு. சின்னஞ்சீரு சிட்டே எந்தன் சீனா கல்கண்டு, சீனா கல்கண்டு ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்ட வா பொன்வண்டே. அடியே சின்னஞ்சீரு சிட்டே எந்தன் சீனா கல்கண்டு, என் சீனா கல்கண்டு என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்ட வா பொன்வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி
ராஜா கோமாளி ராஜா சும்மா சும்மா கிட்டே வந்து செய்வேனே ராஜா நானும் செய்வேனே ராஜா சிட்டி என்றும் பட்டு என்றும் யாரை பார்க்கிறேன் நீ யாரை பார்க்கிறேன் என்றும் யாரை பார்க்கிறேன் நீ யாரை பார்க்கிறேன் கட்டாதைய சொல்லை டவுலர் பொண்ணை பார்க்கிறேன் நான் உன்னை பார்க்கிறேன் கட்டி கொள்ளும் உன்னை நம்ப மாட்டா சின்னஞ்சிறு சின்னே என்ன சின்னே வாயண்டி எங்கே வாயண்டி சீமன் என்ற நெஞ்சை தொட்டு தாம் பாரண்டி தொட்டு தாம் பாரண்டி கோமாளி ராஜா நம்ம செய்து ஓடி போனா நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது நம்ம செய்து ஓடி போனா நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது நல்லா இல்லை என்ற மேலே சந்தேகம் நீ கொள்வது நீ சந்தேகம் நீ கொள்வது எல்லா மேலே ஆணை உன்னை நீக்கா செய்வது அடியே நீக்கா செய்வது சின்னஞ்சிறு சிட்டே என் கிட்டே வாயண்டி என் கிட்டே வாயண்டி சீமான் என்ற நெஞ்சை தொட்டு தாம் பாயண்டி தொட்டு தாம் பாயண்டி சின்னஞ்சிறு சிட்டே என் கிட்டே வாயண்டி என் கிட்டே வாயண்டி ஏண்டா அப்படி தாத்தா வாழைப்பழம் கொடுத்தாரா? ஏமாவே எனக்கே இந்த நிலைமைன்னா உங்களுக்கு ஏமா இந்த ஆட்டோ நிற்குதுல அதுக்கு கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் நல்லா நவுந்து உட்காருங்க. பாருங்க எப்பயில நிற்கிது பாரு ஆட்டோ அங்கேயே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நவுந்து கொஞ்சம் வழியை விட்டு உட்காருங்க. எம்மாடி ஏமா ஏண்டாம்பி புளிச்சச்சி குழந்தை வாங்கினோம்ல ஆமா. அவ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து அவகிட்ட காட்டு. இதடியே போய் பார்த்தோம் முத்துமலை கண்டெடுத்து புத்தடியில் போயிருந்து புத்திரனை கண்டெடுத்து புத்தடிக்கு வந்து ஐயா வேதியை கொண்டவரே ஐயா வேலையே அடிமை கொண்டவரே ஐயா வேதியை கொண்டவரே என் பாண்டவா வாழி மாதா என்ன செய்வே அம்மா அம்மா வென்று அம்மா அம்மா வந்து அம்மா வென்று அழுது கொடியிருந்தாள் அருமையாக நாவல் பாடலும் அம்மா வேதியரே இடையடிமை கொண்டவரே பாடலும் பாடலும் அழுதகனை சிந்திய முகமா அழுதுண்டே நிக்கிற பொம்னாட்டிய பிறந்தவ நெத்தி நிறைய பொட்டை வச்சுண்டு கொண்டை நிறைய பூவை வச்சுண்டு நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா இப்படி அழுதகனை சிந்திய முகமா அழுதுண்டே இருக்கிற என்ன அம்பி முத்தையா நான் அப்பவே சொன்னேன் இந்த கிழவங்கிட்ட இந்த கிளாரியை கட்டி போட்டு கலக்கி நிக்குதுன்னு கேட்டானா குத்தி பெருசு எழுதிட்டு போகுதியா கண்ணை வந்து என் புண்டாட்டி கோவம் இந்தா, பிஞ்சு விடும்பா என் பொண்டாட்டி கோவமா போறாடா. இப்ப போனது நம்ம பொண்டாட்டியா கூட்டுறவு சொசைட்டி நீ 6 மாசம் வச்சு 6 மாசம் யார் மாமியார் போனது பொண்டாட்டிடா ஏய் 48 கோடி 38 வாங்கணும். ஏன் அழறா? எதுக்கு அழறா? அதானே காரணம் காரணம் என்ன? அதானே நீ தான் உயிரா இருக்கிறியா அப்புறம் அது அழுவுது முத்தே மாமி கனகத்துக்கு சென்று என் குழந்தை
பாம்பு கடித்து விட்டது. பாம்பு கடித்து இறந்து விட்டது. யாரு? குழந்தை. என்னமோ சொன்னா கண்ணு சிரிக்கிறீங்களே. சிரிக்கிறேன் சிரிப்பு இல்ல. ஏன் சிரிக்கிறேன்? இரவுக்கு மாறிக்கிற பரவாயில்ல. என்னடா நடக்குதுங்க மாமி? கனகத்துக்கு சென்று என் குழந்தை உன் வீட்டுல இழவு வந்துட்டியா? எல்லாம் இல்லடா, இருந்ததெல்லாம் அர்த்தம் விட்டேன். ஒரு எவ்வளவு குடுத்துதான் இருக்கு, அதுவும் சுத்திக்கிட்டு இருக்கு. குருத்தா? மாமி எப்படி மாமி சொல்றேன்? கனகத்துக்கு சென்ற குழந்தை சர்ப்பம் தீண்டு இறந்து விட்டான். கானகத்துக்கு போனான்ல, அவனை சர்ப்பம் தீண்டடிச்சான். அது எனக்கு புரியுதுடா. புரியுதுல? நீ சொல்றது எனக்கு புரியுது. புரியுது. ஏய், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. அவன் என்னமோ ஒன்று சொல்லிவிட்டு அழுகுறாள், அது என்ன? எப்படி மாமி சொல்ற? நாக சர்ப்பம் தீண்டி விட்டதுன்னு சொல்லுப்பா. நாக சர்ப்பம் தீண்டடிச்சாயா? நானும் சொல்றேன், நான் கத்துக்கல. நான் கத்து கொடுக்கவும் முடியாது. பாபு மரியா. ஐயோ, என்னடா ரெண்டு எங்க கட்டு பிடிச்சிட்டு வந்துச்சோன்னு தெரியல. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ நடு வீட்டுல பாம்பு. ஏண்டா நோக்கு அறிவு இருக்குதா? பொந்து எங்கடா இருக்கு? என்னடா நீ பாம்பு பாம்புன்னு சொல்லி பாம்புன்னு சொல்ற? என்ன பாம்புங்கிற? என்னடிமா பாம்புன்னு சொன்னியாமே? அம்மா, கனகத்துக்கு சென்று என் குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டனம்மா. பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து விட்டனா? குழந்தை செத்த போயிடுதா? ஐயோ பணம் பெடுதே, பணம் பெடுதே, பணம் பெடுதே, பணம் பெடுதே, பணம் பெடுதே, ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நானும் அடிக்க கூடாது. செல்லம்மா கல்யாணம் பண்ணிட்டோமே, 6 தரம் முடித்து விட்டு 7 தரமா நம்மளை கட்டிட்டாரு. நல்லா பாசமா வச்சிருக்காருன்னு கொஞ்சம் பொறுமையா போனா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறதா? காணத்துக்கு கிச்சன் அனுப்பினேல என்ன போயிருக்காண்டி. அவன் நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டான். குழந்தை செத்து பணம் விடுதா, பணம் விடுதா. ஏன் பணம் போச்சுன்னு நான் எதுக்கு வரேன்? அவளை போய் கட்டி பிடிக்கிறேன். வீட்டுக்கு போனா எவன் பொண்டாட்டிய வேணாலும் கட்டி பிடிச்சாரு. உனக்கு இது தெரியாதா? இதுக்குதான் யார் செத்து போனாலும் எனக்கு மாலை கட்டணும்னு கேக்குறாங்க. ஏன்னா குழந்தை இறக்கம் இல்ல, குழந்தை சாகம் இல்ல. அப்படியே செத்தாலும் அம்புளுக்கு என்ன? அம்புளுக்கு என்ன? வேலைக்கு தானே வாங்கினேன். ஏய், வேலையை சொல்றியா அவள்கிட்ட? ஏண்டியம்மா, வேலை பார்க்க சொல்லு. ஏண்டியம்மா, குழந்தை இறந்து போயிட்டுது. குழந்தை ஒரே ஒரு குழந்தை, ஆம்பளை பிள்ளை இறந்து போயிட்டுது. அது போனா போயிட்டு போகுது. அப்படின்னா 9 குழந்தை பெற்றுட்டு போக வேண்டியது. 9 குழந்தை. ஆமா, பெற்றோருக்கு தெரியும் பிள்ளையோட அருமை, பெற்றவங்களுக்கு தெரியும் பயிரோட பெருமை என்று சொல்லுவாங்கம்மா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களம்மா. என் கார் முகிலே கண்ணீர் நீர் வழிந்தா
ஏன்னா இன்னைக்கு மானமே போயிட்டுதுண்ணா அக்கறை நேரத்துல என்னமோ உயிரோட இருக்க மாட்டேன் நான் இன்னைக்கு மானம் போயிட்டுதுண்ணா நான் இருக்க மாட்டேன் நான் சாக போறேன் நான் சாக போறேன். அவன் என்ன கேட்டுட்டா தெரியுமா? நற்றவனுக்கு தான் தெரியும் பையனோட அருமை, பெத்தவனுக்கு தான் தெரியும் புள்ளையோட அருமை. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா நீங்க இந்த வார்த்தை பேசுறேன்னு என்னை தப்பா கேட்டுட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நேக்கு தெரியாது. இப்போ இங்கே நேக்கு ஒரு புள்ள கொடுங்க. 2 மீட்டர்ல கொடுப்பா. 48 கோடி ஒண்ணு கொட்டி கொடுத்து வாங்கினதுக்கு ஐயா என் ஆத்துக்காரிக்கு குழந்தை இல்லைன்னா அவளை குத்துனியா? எதுல குத்துனா? கவலைப்படாது, எப்ப அவ சொல்லிட்டாளோ நான் தாரண்டி புள்ள முத்தையா அப்படியே எலும்பிச்ச மழை மாதிரி கொடுப்பா. நீ யாரா கேக்குற? ஓ சேப்பா புள்ள கொடுக்க மாட்டேன். உண்ட புள்ள எலுமிச்ச மரத்தை கூட இங்க இருந்து உருட்டி விட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் போயிடாது. இது என்னது? ஏன்டாண்டி இவ்வளவு நீட் இருக்குல்ல? ஆமா அம்மா போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அம்மா எனக்கு என்ன வேலை? அடுத்து என்ன வேலை? அவ போறான்னு வச்சுக்கோ, அவ பின்னாடியே நான் போவேன். அவ எதுக்க உட்காந்துப்பா திரும்படி எதுக்க உட்காந்துட்டு இப்படி தூக்கி பிடிச்சுக்கோண்டா. பாத்ரூம் போகல. எதுக்கு உட்கார்ந்து எதுக்க உட்காந்துதான் பிடிச்சுக்குவேன். எதுக்கு உட்காந்து மாதிரி செத்து கூடாதோட. ஏண்டி அம்மா அம்மா நாளைக்கு அந்நேரத்துக்கு அகத்துற திதி 1000 வேலை கிடக்குறது. ஏதாச்சும் ஒரு 2-3 வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை போய் பார்த்துருவாடி அம்மா. ஏண்டா முத்தையா கிருன்னு ஓடி போய் செட் பண்ணி எடுத்து சீக்கிரம் வராம்பி. அம்மா நீங்க காலையில் சும்மா விட்டு அழுதுட்டே இருந்தா காலையில் விட்டு வெளி இது என்ன செய்ய வேண்டும்? என்னடி அம்மா அப்படிவே இது என்ன செய்ய சொல்றா? ஏமா மாமி அந்த மாமி என்னமோ புல்டோசர் குத்தி பேரத்துல இந்த மாதிரி பேட்டிட்டு போகுது. நீ என்ன அடிக்கடி கீழே ஒரு ஒருத்தர் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. சமயத்துல தடுமாறி 2 பேர்ல எவ்வளோச்சும் ஒருத்தர் மேல விழுந்தான்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். ஏன் தம்பி ஜலந்தட்ட சொன்னா இல்லையா? குடத்தை போடலாமா? தண்ணி அடிக்க தெரியுமா? தண்ணி அடிக்க தெரியுமா தெரியாதா? அம்மா தெரியாது. ஐயோ என்னடா இது? ஒன்னா பொண்ணு வந்து தண்ணி அடிக்க தெரியாது. மாமி அதுக்கு தண்ணி அடிக்க தெரியாதாமா? மாமி எப்படி அடிப்பேன்னு சொல்லி காமிடாம்பி. 2 பேரும் எப்படி அடிப்போம்? நம்ம 2 பேருன்னா என்ன தண்ணி சொல்றீங்க? நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க, நான் அடிப்பல தண்ணி பைப்புல. நல்லா பாத்துக்கடியம்மா. முன்னாடி பிறந்தவளா எப்படி ஜலந்தட்ட தண்ணி கோட்டை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா பாத்தீங்களா எப்படி தண்ணி எடுத்துச்சு? ஏன் தண்ணி உடம்பு எடுத்து தஞ்சாவூர் பொக்கா குதிரை போகும்ல, அதான் அது வந்து குதிரை. இது குதிரை. இங்க பொண்ணு மாதிரி பொறுமையா அன்னை சொன்னவா நன்னைய மகா தண்ணி முள்ளனா அன்னை சொன்னவா நன்னைய மகா தண்ணி முள்ளனா தலைவிதி தண்ணி முள்ளனா நாய் படி செல்வே அப்புறம் ஜெண்டு படி செல்வே அப்புறம் ஜெண்டு தாம கையத்தை தந்தம மாட்டி தண்ணி முள்ளனா தலைவிதி தண்ணி முள்ளனா நாய் படி செல்வே அப்புறம் ஜெண்டு எப்படி செல்வே அப்புறம் அன்னை சொன்னவா நன்னைய மகா இடாமி முத்தையா ஓ இன்னும் ஒரு பைய அரிக்கச்சில்ல பசக்கான சொல்ல சீக்கிரம் எடுத்தோம். என்ன நீங்க என்ன எக்ஸ்பிரஸா? ஏன் ஏண்டாமி நேக்கு அவ்வளவு ஆத்திரம் வர்றது? காசை கொட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஏன் பணம் ஊம்பணுமா? யாரு ஊம்பணும்? அப்பா பண்ணண்டா ஏன் பண்ணா நீ ஊம்புமா? பாத்தீங்களா? ஓ பணமா நீ கேட்டு இருக்காரு. ஓஹோ சரி, அப்புறம் என்ன இன்னும் ஒரு பைய அரிக்கச்சில்ல பசக்கான சொல்ல போட சீக்கிரமா எடுத்து. அம்மா அடுத்த வேலை என்ன இருக்குதுமா? அம்மா அடுத்த வேலை இருக்கிற எறும்பு போகுது.
நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது தப்பா? ஒரு நடையும் அரப்ப குத்தி பறிச்சு எறியுங்களே. இது என்ன வைக்கக்காரையா? ஓ இது ரெண்டு பேரும் என்ன பெட்டாரியா? அம்மா அடுத்த வேலை என்ன இருக்கிறதம்மா? எனக்கு சாணி போட்டு பழக்கமே. அப்போ மாமி சாணி போடுவாங்க, நீங்க பாத்துக்கிறீங்களா? எனக்கு சாணி போட்டு பழக்கம். விடிய 5 மணிக்கு சாணி போடுவாங்க. அப்படி எப்பா? எப்படி? மன்னார்குடி பெரிய கோயில் யானை போடும்போது அண்ணா பொண்ணாட்டி எல்லாம் பாத்துக்க சொல்றாம்பி, எப்படி அடக்கொடக்கமா சாணம் தெளிக்கிறதுன்னு. ஆனா நீங்க சாணி போட்டீங்கன்னா ஒரு வாரம் அந்த பக்கம் போக முடியாது. அவ்வளவு வாடை. நான் பக்கிரிக்கு பொக்கிரி ரசம் பக்கத்தில பட்டில ரசம் பக்கிரிக்கு பொக்கிரி ரசம் பக்கத்தில பட்டில ரசம் இதுக்கு நான் தான் பொண்டாட்டி இதுக்கு நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? காலையில போய் இப்போ மாமி போட்டுச்சுல, நான் பக்கிரி ராஜா என்னைக்கு நீதான் நடி எனக்கு கொண்டாட்டி அப்படி போடுங்க. எழுத்த விட்டுக்காரன் சதியில் போ, பக்கத்து விட்டுக்காரன் பாடையில் போகணும். நல்லா அங்கே லட்சுமி தங்கம். மாமி அந்த மாதிரி போடாதீங்க. இது வந்து போட்டது வந்து இப்போ டாடி நீங்கள் பொண்ணு மாதிரி பொறுமையா சந்த சமது சந்தனம் அணிந்த கைகளா சாந்த சமது சந்தனம் அணிந்த கைகளா சானந்தளிக்க தலைவிதி என்று உள்ளது. மல்லிகை முல்லை 20 அணிந்த கைகளா மல்லிகை முல்லை 20 அணிந்த கைகளா இவ மட்டும்தான் தேங்காய் காணுன்னீங்கல்ல, ஆமா ஒரு தேங்காய் காணுன்னீங்கல்ல. ஆமா தம்பி, இந்த கிழமை எடுத்து அடியில கட்டி வச்சிருக்கோம். இல்ல தாத்தா தர்பூசணி வச்சிருக்காரு. தர்பூசணியா? நீங்க பாத்துட்டீங்களா? ஆமா தம்பி, கண்ணு எடுத்து கீரை வேண்டியதானே? கீரை வேண்டியதுதான். கிடன்னு ஒரு பைய வாரக்குள்ள எடுத்துட்டு சீக்கிரம் வா. அம்மா நீங்க இந்த மாதிரி நாடகத்துக்கு வரணும்னு சொன்னா எனக்கு போன் பண்ணி கொடுங்க. என்ன நீங்க வரத்துக்கு நான் வர மாட்டேன். ஏன் தம்பி, அவ கூப்பிடுறான், அவள நான் வேகமா கூப்பிட்டு இருக்கேன், அவ வேகமா வர்றா, அதுக்கு நீ எப்படி வரணும்? போடாம்பி அங்க போங்க, போடாங்க. நீங்க வார்கோல் எடுக்க சொன்னீங்கன்னா நான் வேகமா போனேன். அப்ப போ. இந்த எக்ஸ்பிரஸ் வந்தது எனக்கு தெரியல. ஏறாம்பி அங்க போ. அம்மா வேகமா வர்றதா இல்லையா முத்தையா? ஓ ஆத்துக்காருக்கு ஏதாச்சும் ஆயிருச்சு அப்படியே அறுத்துருவேன். ஆத்துக்கார் என்னைக்கு போவாருன்னு தான் நான் குறிக்கோளா இருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை கிளம்பிருக்கீங்க? அவர் போனாருன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் தம்பி எப்படி சொல்ற? அவர் போனாருன்னா அடிகண்ட சொத்தே நோக்குதான். அந்த கொண்டே அவர்கிட்ட நாகட்ட போட சொல்லிக்குவேன். அவர் போனாருன்னா நான் தாத்தா மாதிரி உங்களை வச்சிருக்கேன். சொல்லு பெருக்க சொல்லு மாமி. முத்தையா இதை என்ன செய்ய வேண்டும்? இருக்குடியம்மா. ஐயோ சுத்தல பெருக்க சுத்தல பெருக்க. ஐயோ பெருக்க சொல்றாங்க. பெருக்க சொல்றா. பெருக்க சொல்லு. பெருக்க சொல்றாம்பி. மாமி இதுக்கு மேல நீங்க பெருக்காதீங்க. இந்த பெருத்து இருக்கிறது போறோம், நீ பெருத்து இருக்கிறது போறோம். இதுக்கு மேல 2 பேரும் பெருத்தீங்க, இன்னும் ஒரு மேடை எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். ஏண்டாம்பி
இல்ல இல்ல தலைவர் எப்படி பொருத்தமா போட்டிருக்காங்க. தலைவர் எப்படி, சந்திரமதி எப்படி, டான்சர் அப்படி போட்டு என்ன பப்புன்னு போட்டுக்கிறாரு பாரு, ஊசி மிளகா மாதிரி. ஓ மாமி, நேற்று சாதகம் பார்த்தேன். மாமிக்கு புள்ள இல்லையில, உங்களை மாதிரி மாங்கல்யகரமான பொண்ணு, நல்ல பத்தினி பொண்ணு, இந்த மாதிரி விளக்கமத்தில் 15 அடி அடிச்சா மாமிக்கு புள்ள இருக்குமா? கேட்டீங்களாமா? அடித்தீங்களா? அதோட கிழவனுக்கு 25 அடி அடிச்சாதான் பிறக்குமா? அப்படியா? அப்படியா? போங்க. அம்மா 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 அம்மா, முத்தைய சொல்ற பலி செய்யலமா? உங்களுக்கு ரொம்ப நாள குழந்தையே இல்லையாம்மா? அம்மா, இதை என்ன செஞ்சியா? என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வந்த விதமே பிடிக்கிறது இல்லையம்மா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? சரி, இதனால உங்களை ஒரு 50 அடியும் ஐயாவை ஒரு 60 அடியும் அடிச்சா குழந்தை இருக்குமா? யார் சொன்னது? நாங்களும் ரொம்ப நாளா முத்தையனுக்கு பொண்ணு தேடின்னு இருக்கோம். பொண்ணே அமைய மாட்டேங்கிறது. உன்னே மாதிரி பத்தினி கைனால ஒரு 50 அடி அவன் அடிச்சா உடனே கல்யாணம் ஆகுமா? அப்படியா? அம்மாவென்றடிக்காத இங்க துப்பாதீங்க, நேர ஸ்ட்ரைட்டா. ஏமாமி அவளை தும்டாடி நாய்க்கு நின்னா ஊத்து பிடிக்கும். கையால தட்டினா இந்த கையில குச்சி குத்திட்டுனா நான் எங்க போய் வைக்க பண்றது? எல்லாம் அப்படி செய்யக்கூடாது. நீ சொல்றது இல்லையா? இந்த மட்டம் பண்ண அவ்வளவுதானே. அதுல குத்துருச்சுன்னா நேர ஸ்ட்ரைட்டா உள்ள போடும். பாரம்பி நல்லா அப்படி இருந்துக்கணும். அகட்ட ஒரு சின்ன அகத்துக்கு ஆகாது ரம்பி. அதை எடுத்து நடுப்புற சொல்லிக்கணும். பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, பல பலன்னு சொல்லிக்கிற கமல கண்ணாடி, கக்கு பொம்மை வந்து பணம் முன்னாடி, அழகே அழகே உன்ன மனைவியா கண்ண மனைவியா பிடிக்கணும், கண்ணத்துல உமா கட்டுக்கணும். கையா பிடிக்கணும், கொஞ்சம் இழுத்துட்டு ஓடணும். எனக்கு மொத்தம் பெருக்கட்டளை விடியோ பெருக்கட்டளை விடியோ விடியோ கலகதையோ தனிவிடியோ எனக்கு மாறி பெருக்க முத்தமெல்லாம் பெருகிட்டாங்க. என்னோட உரல் இருக்கிறது, தாத்தாவோட உலக்க இருக்கிறது. தாத்தா உலக்க அப்படியே மூடி எடுத்துட்டு வா, என்னோட உலக்க உருட்டி எடுத்துட்டு வா. உரல வச்சுக்கிறீங்களா? ஆமாடா, போடா மிசிக்கிறோம்.
இவ்வளவு நாளா இருக்கிறவங்க உரல என்னகிட்ட காட்டல. முத்தத்தில் இருக்க போய் தூக்கி பாரு. அங்க இருக்கா? ஆமா தம்பி. என்னடியம்மா கூப்பிடாம இப்படி வர அடுத்த வேலை குழந்தை போய் பேசிட்டானே. அடுத்த வேலை என்ன மாதிரி அவ வர்றான்ல, அவ வரும்போது நீ ஒதுங்குறதா இல்லையா? என்ன இருக்கிறது? உர உலக்க நெல்ல குத்தடி போகணும். அப்படியே ரெடியாம்மா, சீக்கிரம் வாடாம்பே சீக்கிரம். சப்பா இங்கேயா இருக்கு மைக்கிறது? மல்லாட்டி போடுறாம்பி. மல்லாட்ட முடியுமா? ஒன்றை மல்லாட்டு இருந்தா பொட்டு தான் போட்டு பயிராங்க. என்னடா நீ பாத்துட்டு இருக்க? இந்த பக்கம் பாடுறாம்பி, செல்ல அரிச்சிருச்சு. உலக்கி அப்படியே மூடி எடுத்துட்டு வா. துண்டை போடு மூடு. சீக்கிரம் வாடா. அதான் அப்படி சுருங்கி விட்டுதா நன்னா இருக்கிறது பாரு. இந்த மாதிரி உலக்கைய பாத்திருக்கியா? இதுக்கு பூஜை பண்ணி ரொம்ப நாளா ஆயிடுது. ஏன்னா முத்திய கொட்டையில பாருங்க. சாயந்தரம் குளிக்கக்குள்ள கொட்டை இருந்துச்சு. ஏய் இங்க வர்றா, நெல்ல கொட்டச்ச பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொட்டையில பாருங்க. அதான் கொட்டச்ச பாருங்கண்ணே. அவட்ட கொடுத்த என்ன போட சொல்றேன் தம்பி? முத்தி என்ன செய்யணும்? இது என்ன செய்யணும்? தூக்கி போடுங்க. அப்படியா? ஐயோ தாத்தாவுக்கு கால்ரா. 108க்கு போன் பண்ணுங்க. தாத்தாவுக்கு கால்ரா. தாத்தாவுக்கு கால்ல போட்டுட்டா. தாத்தாவுக்கு இருந்த ஒரே ஒரு விரல் அதுவும் போட்டு ஒரு விரையில போட்டுட்டா. அப்ப ஆபரேஷன் பண்ணி விடுமா? கட்ட வரல. அம்மா இதை என்ன செய்ய வேண்டும்? கால்ல போட்டது பத்தா தெரியுமா? தாத்தாவோட தலையில போட்டுட்டு போ. சொன்னதை செய்ய கிளிப்புல அங்க பாருண்ணா. நான் போட்டிருந்தேன்னா அவன் போயிருப்பான். நான் சந்தோஷமா இருப்பான். அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது. ஐயா என்ன செய்ய வேண்டும்? தாத்தா அந்த மாமிக்கு தெரியாதான் நீங்க தான் குத்து போட்டுல பரிசு வாங்குனீங்கல்ல. எங்க நீங்க குத்துங்க. வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அன்னைக்கு மூலையில சாத்திரம் வளர்க்க இப்ப எடுத்து அளக்கிறேன். 4 வரக்கட குறையில குத்திக்கிட்டு இருந்தா தானே நீட்டா வரும். இல்லடா நான் இல்லாதப்ப இவனா குத்திருக்கான். ஆனா என் வழக்க காட்டி கொடுத்துரும். நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. எங்க ஜஹா ஜும்ஹா ஜம்கா இல்லாத நேரத்துல குத்துறோம் யாரவன். உன் வேலை தானா? நாடாவது அன்னைக்கெல்லாம் வந்து சப்பிட்டு போடுறதா? ஒரு கையாலே பழமுதம் ஒன்றிருந்து கை நோக இரு கையாள நெல்லி கொத்த எந்த தலை இடிவசம்
இனிமே வச்சிருந்தா அக்கறை தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் ஆமா எரியும் நான் அனுப்பி வச்சிரவா அனுப்பிவிட அப்புறம் பேசிக்குவோம் அடே சந்தி இப்படி வாடியம்மா உன் குழந்தை எரிப்பிய புதப்பே நேக்க தெரியாது கால்ல பிரிய கட்டி ஆத்திர விசிய குளத்துல விசிய நேக்க தெரியாது அம்மா. பொழுது சாயிரத்துக்குள்ள அகத்துக்கு வந்து சேரணும் அப்படி போறச்ச மாடங்கள் துற திருவிழை கேட்டு வச்சிருப்போம் அகத்துக்கு சீக்கிரம் இல்லைன்னா 1000 போய் சொல்லுதுக்கு சமம் சிவா. சீக்கிரம் வாடியம்மா சென்று வருகிறேனம்மா ஒரு விளக்கு திருவிளக்கு புத்த மகன் செத்தானே ஒரு விளக்கு திருவிளக்கு புத்த மகன் செத்தானே திருவிளக்கு